ஹை பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் பிளைண்ட் ஃபெய்த், கண்மூடித்தனமான நம்பிக்கை. நாம நாம ஆராதிக்கும் தேவனை கண்மூடித்தனமா விசுவாசிக்கிறோமா? என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசர் மீட்பரை, யார் கை விட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவைன்னு பின் செல்றோமா? என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்னு கண்மூடித்தனமா விசுவாசிக்கிறோமா? இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. ஒரு குருவும் சிஷ்யனும் அடர்ந்த காட்டில் தியானம் செய்து கொண்டு இருந்தனர். விடியற் காலமும் வந்தது. குரு எப்போதும் போல தியானத்தில் இருந்தார். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் என்ன சொன்னதுன்னா, இன்று ஒரு ராஜநாகம் உன் சிஷ்யனின் கழுத்தை கடிக்கும். உன் தவ வலிமையினால் உன் சிஷ்யனை காப்பாற்ற முடிந்தால் காப்பாற்றுன்னு சொல்லி மறைந்தது. குருவுக்கு மிகுந்த மன வருத்தம். எப்படியாவது சிஷ்யனை காப்பாற்றி விட வேண்டும்னு நினைச்சாரு. பல மணி நேரம் கழித்த பின் ஒரு ஆற்றங்கரையில் இருவரும் இளைப்பாறிக் கொண்டு இருக்கும்போது ஒரு ராஜநாகம் சிஷ்யனின் தலையின் மேல் படம் எடுத்துக்கொண்டு நின்றது. உடனே குரு ராஜநாகத்தை பார்த்து, நீ என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்குன்றது எனக்கு தெரியும், அதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாரு. உடனே ராஜநாகம் குருவிடம், சுவாமி, உங்க சிஷ்யனின் கழுத்தை கடித்து ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்பது தெய்வ திட்டம், அதுக்கு நீங்களே தடையா இருக்கலாமா அப்படின்னு சொல்ல, உடனே குரு நாகத்திடம், நீ சிஷ்யனின் கழுத்தில் உள்ள ரத்தம் தானே உனக்கு வேணும், நான் இப்ப என்ன செய்யறேன்றத பாருன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்தார். சிஷ்யனின் கழுத்தை அறுத்தார். குருதான் சிஷ்யனின் கழுத்தை அறுக்கிறார்னு சிஷ்யனுக்கு தெரிந்த பொழுதும் கண்மூடிய நிலையில் இருந்தார். ராஜநாகவும் தான் வந்த வேலை முடிந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு சிஷ்யனின் கழுத்தில் உள்ள ரத்தத்தை குடித்து விட்டு திரும்பி சென்று விட்டது. குரு உடனே பக்கத்தில் உள்ள மூலிகை செடியின் இலையை பறித்து நன்றாக அரைத்து சிஷ்யனின் கழுத்தில் தடவினார். சில மணி நேரம் கழித்து சிஷ்யன் கண் விழித்தார். குரு சிஷ்யனிடம், நான் தான் கழுத்த இருக்கிறேன்னு தெரிந்த பொழுதும் ரத்தம் பீறிட்டு வரும்போதும் நீ ஏன் தடுக்கல, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்க, அந்த சிஷ்யன் புன்னகையுடன், உடல் உயிர் ஆன்மா உங்களிடம் அர்ப்பணித்து விட்டேன் குருவே, நீங்க என்ன செய்தாலும் அது என் நன்மைக்குதான்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வாழ்வில் என்ன வந்தாலும், கழுத்த அறுக்கும் நிலைமை வந்தாலும் கூட கண்ணை மூடிக்கிட்டு கர்த்தர் எனக்கு நலமானதை தான் தருவார்னு கண்மூடித்தனமா நாம விசுவாசிக்கிறோமா? கண்மூடித்தனமான விசுவாசத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு இருக்கு. யோவான் 20:29 இயேசு கிறிஸ்து தோமாக்கு சொன்னது என்ன? தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் அப்படின்னு இருக்கு. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. கண்மூடித்தனமான விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட சம்பவத்தை நம்ம சொல்லலாம். அது தானியேல் 3 சொல்லப்பட்டிருக்கும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததே. நேபுகத்நேச்சர் 60 முழ உயர பொற்சிலை நிறுத்தி பலவித இசைக்கருவிகளின் சத்தத்தை கேட்கும் போது அதை கேட்கும் மக்கள் அனைவரும் தாழ விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னது மட்டும் இல்லாம, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவில் போடப்படணும்ன்றது ராஜ ஆணை. அப்படி இருந்த போதும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முன்பு பல மடங்கு சூடேற்றிய பொழுதும் அவர்களுக்கு முன் பயமுறுத்தும், மிகவும் அச்சுறுத்தும் சூழல் இருந்த போதும் கொஞ்சமும் பயப்படாம உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்னு சொன்னது மட்டும் இல்லாம, அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாக்கி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்னு சொன்னது மட்டும் இல்லாம, விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லைன்னு சொன்ன சம்பவம் கண்மூடித்தனமான அவர்களுடைய விசுவாசத்தை பறைசாற்றும் விதமாக இருக்கு இல்லையா? கதை மூலமும் நாம் பார்த்த சம்பவத்தின் மூலமும் நம்ம வாழ்க்கையை ஒப்பிடலாமே. எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த குரு தான் கடவுள், அந்த சிஷ்யன் தான் நம்ம எல்லாரும். பாம்பு தெய்வ திட்டம். நம் வாழ்வில் கஷ்டம் வரும்போது, நம் வாழ்வை இறைவனிடம் முழுவதும் அர்ப்பணிக்கும் போது கடவுள் நமக்கு துணை செய்வார். எப்படி சிஷ்யனின் உயிரை காப்பாற்ற குரு எல்லா முயற்சியும் எடுத்தாரோ, ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோவை காப்பாற்ற தேவபுத்திரனை தேவன் அனுப்பினாரோ, அப்படி நம்மையும் காப்பாற்றுவார்னு நம்ம கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கணும். தலைக்கு வந்தது தலைப்போட போச்சுன்னு சொல்ற மாதிரி துயரங்களும் துன்பங்களும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாம நம்மை விட்டு நீங்கும். நம் விதியை மாற்றி அமைக்கும் வல்லமை நாம் ஆராதிக்கும் தேவனிடம் உண்டு. அந்த சிஷ்யன் குருவிடம் தன்னை அர்ப்பணித்த மாதிரி நாம் நாம் வணங்கும் கர்த்தரிடம் நம்மை அர்ப்பணிக்கிறோமா?
கண்மூடித்தனமா அவர விசுவாசிக்கிறோமா? நாம எப்படி இருக்கோம்? செல்ஃப்